ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இங்க ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். வனாந்தரத்தில் ஆண்டவர் மோசையை எரிகிற முச்செடி நடுவிலிருந்து இடைப்படுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது மோசைக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் வேதனைப்படுகிறதை அவர் பார்த்து அதை விடுவிக்கும்படிக்கு மோசையை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? தேவப்பிள்ளை, நம்ம உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், நம் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன். உலகம் என்ன தெரியுமா செய்யும்? உபத்திரப்படும் போது, வேதனைப்படும் போது அதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். ஒருவேளை பரிதபிப்பாங்க, ஒருவேளை எந்த பரிகாரம் செய்ய முடியாது. உலகத்துடைய சூழ்நிலை அதுதான். ஆனால் என் ஆண்டவர் உபத்திரவத்தை பார்த்து என்ன செய்கிறாரா? அதுக்கு பரிகாரம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த உபத்திரவத்திலிருந்து அவளை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவப்பிள்ளையில், ஒருவேளை நீங்களும் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை வேதனை பாதையில் கடந்து போயிருக்கீங்களா? கஷ்டமான சூழ்நிலை இருக்கா? ஏன் நான் உலகத்தில் வாழன்னு தெரியலையே, இந்த பிரச்சனை எப்போ முடியும், அந்த வேதனை எப்போ முடியும், இந்த காரியம் எப்போ முடியும், இந்த சரீரத்தின் பலவீனம் எப்போ எனக்கு சுகமாகும்? ஒருவேளை பலவிதமான காரியத்தினால உபத்திரவங்களுக்கு சூழ்ந்து உபத்திரவத்தின் குகையில் நீங்கள் காணப்படலாம். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை பார்க்கிறார். உங்கள் உபத்திரவத்திலிருந்து, உங்கள் வேதனை கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மோசையை எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காக அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர். உங்கள் உபத்திரத்தில் ஒரு நாள் அப்படியே விட்டு விட மாட்டார். எப்படியில் உங்கள் உபத்திரத்தில் உங்களை விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்க, எவ்வளவு அழகாக தாவீது சொல்லுகிறார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தார் அற்பமா எண்ணாமல. உலகம் அற்பமா பார்க்கும், உலகம் அசிங்கமா பார்க்கும். ஆனால் என் ஆண்டவர் அப்படி கிடையாது. உபத்திரத்தை அற்பமா எண்ணாம என்ன செய்ய, அருவருக்காம தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து அவனை கூப்பிடுகள், அவனை கேட்டருள்வார். அல்லேலூயா. அம்மா, ஐயா, என் அன்பு தெய்வ பிள்ளை, இந்த காலவெளியில் என்ன உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க தெரியல, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உபத்திரவத்திற்படுகிற உபத்திரவத்தை அவர் அருவருக்க மாட்டாரா, அற்பமாக எண்ண மாட்டாரா. கூப்பிடுதலை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். உங்கள் உபத்திரத்திலிருந்து உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யோவான் 16:33 கூட வாசிப்போம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் எப்படி? இயேசுக்கும் நிறைய உபத்திரங்கள் இருந்தது. இயேசுவும் சிலுவையில் அறைந்தாங்க. இயேசுவும் பெயல்செபூல் என்று பிசாசு பிடிச்சோன்னு சொன்னாங்க. இயேசுக்களை நன்மை வாங்கிட்டு இயேசுக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. ஆண்டருக்கும் உபத்திரம் இருந்துச்சு. ஆனால் உபத்திரத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் அந்த உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட போகிறீங்க. உபத்திரத்தை ஜெயிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமல் உங்களை ஆசீர்வதித்து அதிலிருந்து உங்களை விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். அன்றைக்கி எகிப்தில் இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டு விடுவித்தது போல உங்களையும் அவர் விடுவித்து ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. யார் என்னென்ன உபத்திரத்தில், அப்படின்னா கஷ்டத்தில், வேதனையில், துயரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களாப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்கி இன்றைக்கு அவர்களிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்து ஆண்டவரே அவர்களை விடுவித்த கர்த்தர், இன்னைக்கு ஆண்டவரே யாருக்கு என்னென்ன விடுதலை வேண்டுமோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா.
அற்புதங்களை காண செய்யும். எங்கள் வேதனை நீங்கட்டும், எங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை பாதுகாத்துக்கணும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். உங்கள் உபத்திரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரார். தைரியமாக